வணக்கங்க, என் பேர் தேவிகா. நான் தாளவாடியிலிருந்து பேசுறேன். பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிடலாம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்க கிராமத்துடைய மெத்தட்ல நான் சொல்றேன். மொச்சக்கொட்டை இருக்குதுங்களா, அதை நல்லா வறுத்துட்டு வடச்சட்டியில தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கருவாடையும் நல்லா வறுத்து சுடுதண்ணியில போட்டு கழுவி தனியா அதையும் எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகா, மல்லி போட்டு நம்ம நல்லா வணக்கிட்டு ஜீரகம் மிளகும் போட்டு நல்லா வறுத்து எல்லாத்தையும் நம்ம ஆட்டங்கள்ல ஆட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பானையிலும் செய்யலாம், வடச்சட்டிலையும் செய்யலாம். எங்க ஒரு பக்கம் பானையில செய்வோம். உங்களுக்கு எப்படியோ அது தகுந்த நீங்க பண்ணுவீங்க. அதை கொஞ்சம் எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுட்டு இந்த மொசக்கொட்டை வேக வச்சது இதெல்லாம் தாளிச்சு விட்டு புளி கொஞ்சம் கரைச்சி இதை ஊற்றிட்டு அரைச்சதெல்லாம் ஊற்றி இதெல்லாம் கொதிக்க வச்சு பிறகு லாஸ்டா பாத்தீங்கன்னா கருவாடு நல்லா கழுவி அது 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சுட்டுங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா கழுவி போட்டு நல்லா இறக்கி வச்சோம்னா நல்லா மனமாவும் வாசனையாகவும் கருவாடு குழம்பு எங்க இருக்கும். கத்திரிக்காயும் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், நம்மளுடைய இது இருக்கும். நான் அதை சில சமயம் போடுவேன், சில சமயம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர், அதனால போட மாட்டேன். ஆனா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நம்ம மொச்சக்கொட்டை இதெல்லாமே கலந்து ஆட் பண்ணும்போது செமையா இருக்கும். குழம்பு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வாரத்தில் ஒருக்காவது நம்ம இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா சளி பிரச்சனை எல்லாம் இருக்காது, பெரியவங்களுக்கும் இருக்காது, குழந்தைங்களுக்கு இருக்காது. இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2வது எடுத்துக்கிட்டீங்கன்னா களி, இதுக்கு செமையா இருக்கும் சாப்பிட்றது. இந்த கருவாடு குழம்புக்கு அதை அடிச்சுட்டு ஆள் இல்லை. களி நான் என்ன செய்யணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, இப்போ நான் 2 பேருக்கு அளவு தான் சொல்றேன். பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நல்லா கொதிச்சுன்னா 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வெளியே வச்சிருவேன். ஒரு இவ்வளோ எடுத்து பச்சை தண்ணியோட கொஞ்சோண்டு தண்ணி வச்சு நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த தண்ணி கரைச்சி வச்ச மாவு 1 ஸ்பூன் அளவு கரைச்சி வச்ச மாவு அதை ஊற்றுவேன். அதுக்கப்புறம் மாவு நமக்கு தேவையானங்கிற அளவுக்கு 2 கரண்டி 3 கரண்டி போட்டு அப்படியே கைவிடாம கிண்டிட்டே வந்துட்டே இருந்தோம்னா அது நமக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இது தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படி கட்டியாச்சுன்னா நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதையும் ஊற்றி ஆட் பண்ணி நல்லா 2 தடவை கிண்டி 4-5 தடவை கிண்டிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மெதுவா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா அது 2-3 நிமிஷம் அதுலயே வேகும். அது ஸ்மெல்லு கொஞ்சம் வரும் நமக்கு, களியுடைய ஸ்மெல்லு வரப்ப திரும்ப 2 தடவை கிண்டி வச்சுட்டு திரும்ப விட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது பால் மாதிரி நல்லா வரும். முடிஞ்சா அதுக்கு நெய் ஊற்றி சுடுதண்ணி கொதிக்கும் போது நான் அது ஊற்றுவேன், இல்லை விளக்குன கொஞ்சம் ஊற்றுவேன். அப்படின்னா நல்லெண்ணெய் நமக்கு என்ன நமக்கு வேணுமோ அது ஊற்றணும்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது எதுவுமே தண்ணி கொதிக்கும் போது போடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். களியும் நல்லா வரும். நமக்கு இப்ப சாப்பிடவும் காஞ்சி போகாது, வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சி போகாது. களி இது சாஃப்ட்னஸா இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் கருவாட்டு குழம்பு களி. பட் அதை விட சில பேருக்கு நம்ம களி கருவாடெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ்னா கீரை பெஸ்டா இருக்கும். முருங்கைக்கீரையை பொறிச்சு வச்சுருவேன். பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வறுத்து வேக வச்சிருவேன். வேக வச்சுட்டு வடச்சட்டில வேக வச்சிருவோம். வேக வச்சுட்டு முருங்கைக்கீரையும் போட்டு அதுல வேக வச்சு இந்த தண்ணி வடிச்சுக்குவோம். அந்த தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு வச்சு பால் 1/2 டம்ளர் வச்சு அந்த வடிச்ச முருங்கைக்கீரையும் அந்த பச்சை பயிரை வேக வச்ச தண்ணியை எடுத்து அதுல 1/2 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வடிச்ச கீரையும் அந்த பச்சை பயிரையும் தாளிச்சுடுவேன். தாளிச்சு விட்டு தேங்காய் போட்டு எப்படி பொரியல் மாதிரி அது தனியாக எடுத்து வச்சிருவேன். இந்த தண்ணியும் இந்த கீரை தண்ணியும் இந்த பாலும் கலக்கி தனியாக வச்சிருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் காரம் அதுக்கு கலந்துக்குவோம். அது செமையா இருக்கும். கர்நாடக பக்கமும் எங்க தாளவாடி பக்கம் நாங்க எங்க வீட்டுல ரெகுலரா இதை எடுத்துக்கிறது. நைட் டைம்ல பகலா எந்த டைம்லாம் பாக்கவே மாட்டோம். எங்களுக்கு எல்லாம் தீர்ந்த மாதிரி பழக்கம். சில பேர் இந்த பக்கம் தான் தமிழ்நாடு பக்கம் உள்ள பாத்தீங்கன்னா கீரை நைட் சாப்பிடக்கூடாதுமா. ஆனா மேக்சிமம் நாங்க கீரை தான் அதிகமா நைட் எடுத்துக்குவோம். அப்படி இருக்கும். அது கிராம சைடு பழக்கம். எல்லா காட்டுக்கு போயிட்டு வரும்போது சாயந்தரம் தான் அதை எடுத்து பண்றது எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால அதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்க. அந்த காரம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகா வரமிளகா 2 நம்ம எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போடுறதா இருந்தா சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணியில ஒரு 10 பச்சை மிளகா போட்டுவோம். நல்லா கொதிக்க வச்சு அந்த எடுத்துக்குவோம் பச்சை மிளகா. ஏன்னா அது சூடு சில பேருக்கு சேராது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்குங்க. காரம் அதிகமாகவும் இருக்காது. அதுக்கு ஜீரகம், மிளகு, புளி, உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ண உடனே எல்லாத்தையும் வணக்கிட்டு திரும்ப மிக்சியில் அடிச்சு அது தனியாக அந்த காரம் வச்சிருவோம். இந்த கீரையுடைய தண்ணியும் பாலும் அது ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு இந்த காரத்தையும் போட்டு நாங்கள் அப்படி சாப்பிடும். முடிஞ்சு அதை எலுமிச்சம்பழம் கொஞ்சம் குளிச்சுக்குவோம். அது சாப்பிடும் போது இந்த களிக்கு ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரியும் நீங்க சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நம்ம ரெகுலரா வாரத்துல ஒருக்காவது கம்பல்சரியா நீங்க ஃபேமிலியோட சாப்பிடலாம். நமக்கு உடம்புக்கு இப்ப கால்சியம் சத்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது வயசுக்கு வர பொண்ணுங்க, சின்ன குட்டீஸ்க்கெல்லாம் நம்மளா இது நம்ம சாப்பிட்டோம்னா தான் வீட்டுல அதிகமும் சாப்பிட ஆசைப்படும். இது அதனால நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாரத்துல ஒருக்காவது. நாங்களாம் ரெகுலர் நைட் ஆனா களி இல்லாம யாரும் இருக்க மாட்டோம். எங்க கிராமத்துல நைட்டு தான் எங்களுக்கு களி சாப்பிட்டாதான் தூக்கமே வரும். அந்த மாதிரி பழக்கம் இருக்கும்.
அதனால இதுலயே வந்து குட்டீஸ்க்கு இனிப்பா கூட செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிடணும், ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கணும். அதுல ஒரு டம்ளர்ல கொஞ்சோண்டு சிடி உப்பு, ஒரு ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றி நல்லா கொதிச்சுன்னு இந்த ராகி மாவு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கிண்டி சும்மா வர சப்பாத்தி மாவு பண்ணிடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் பண்ணிட்டு நல்லா உருண்டை கட்டிடுங்க. உருண்டை சின்ன சின்னதா, அதாவது குலோப்ஜான் கட்டணும் இல்லையா, அது மாதிரி உருண்டை கட்டி வச்சு அது இட்லி பாத்திரத்துல ஆவில வேக வச்சிருந்தீங்க ஒரு 15 நிமிஷம். பார்த்து நீங்க பல்பு தொட்டிங்கன்னாதே தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. அதுக்கு கருப்பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு கருப்பட்டியை ஒரு டம்ளர் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு நமக்கு தேவையான இனிப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். விரும்பி சாப்பிடணும்னா கொஞ்சம் இனிப்பு கம்மி பண்ணிக்கலாம், குட்டீஸ் சாப்பிடணும்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஒரு முடி தேங்காய் துணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த கருப்பட்டிய பாவு மாதிரி இல்லாம நார்மலாவும் இல்லாம ஒரு நல்லா கொதி வந்துருங்க. பக்குவத்துக்கு வரும்போது அந்த பக்குவத்துக்கு வரும்போது நல்லா வடிகட்டிட்டு தேங்காய் துருவி இருக்கிற தேங்காயை நல்லா வடிச்சிட்டு வர நிறுத்தி வறுத்து அதுவும் அதுக்குள்ளேயே அந்த பாக்குல போட்டுட்டு இந்த பால் எல்லாம் வெந்துட்டு வரணும். அதெல்லாம் எடுத்து அதுக்குள்ள போட்டு ஊற வச்சு மறுநாள் சாப்பிட்டாலும் சரி, ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிட்டாலும் சரி, குலோப்ஜானை போட்டு போயிருங்க. நம்ம டெய்லியும் ஒவ்வொன்றும் குழந்தைக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. நம்மளும் சாப்பிடும் போது அதை சாப்பிட்டு அதை ஃபினிஷ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குப்பா, ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்.